உடைய பேராலே நமக்கு உதவியுண்டு. அவரை விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். நம் இறைவன் இரக்கம் புரிவாராக. அவர் சிறுமியை காப்பாராக. ஆண்டவரே, எம் மன்றாட்டுக்களை கேட்டருளும். என் கூக்குரல் உம்மிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நற்செய்தி வாசகம். சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திருந்தி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையை போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாக இருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்றும் வாழும் இறைவனின் திருமகனே, சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள், தடுக்க வேண்டாம், ஏனெனில் கடவுளின் அரசு இத்தகையதொருக்கே என்று திருவாய் மலர்ந்தீரை. உம்முடைய குழந்தையை நிறைவாக ஆசீர்வதியும். வல்லமைமிக்க உமது திருக்கரங்களால் இவர்களை தொடுவீராக. இவர்கள் தங்களுடைய பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து அன்று சாலமோனுக்கு கிடைத்த அதே ஞானத்தையும், சிம்சோனுக்கு வழங்கிய அதே உடல் வலிமையையும், தாவீதுக்கு வழங்கிய அதே வெற்றிகளையும் இக்குழந்தைகளுக்கு கொடுப்பீராக. நீர்தாமே என்றும் இவர்களோடு உடனிருந்து பயணிப்பீராக. உமது வானதூதர்கள் இவர்களுக்கு முன்னும் பின்னும் இடதும் வலதுமாக இருந்து எந்நாளும் இறை ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கக்கூடிய குழந்தையாக இக்குழந்தையை மாற்றியருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றில் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நல்லாயனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அன்னை மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்களே, புனிதைகளே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி இவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.